வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பால் வண்டியாட்டு இருந்தாலுமே இடமெல்லாம் உள்ள நல்லா ஜெகஜோதியா இருக்குதுண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். உங்களுடைய ரிக்வெஸ்ட் தாங்க நாங்கள் என்றைக்குமே பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வியூவர்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸும் உங்களுக்கு எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஓகே, எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அதில் இப்போ ரீசெண்டாக ரிக்வெஸ்ட் ஒன்று வந்துருந்துச்சுங்க. சிராஸ் கியா சிராஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணப்போ எல்லா வேரியன்ட்ஸும் கவர் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியா சிராஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்ல முடியாது, மைனர் அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டட் கியா சிராஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸே கொஞ்சம் மாற்றிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க அண்ட் சில ஃபீச்சர்ஸ் கட்டும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ப்ரைஸிங் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த புது கியா சிராஸோடைய இப்போத்தைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,39,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மாடல் அதனுடைய ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுது. பழைய மாடல் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,76,000 ரூபாய், 8,70,000 ரூபாய் அந்த எக்ஷோரூம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுங்க. பேஸ் லெவல் அப்போ வந்து HTK அப்படிங்கிற வேரியன்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTEங்கிறது பேஸ் வேரியண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப கியா சிராஸோடைய எல்லா வேரியன்ட்ஸும் உங்களுக்கு ரிவ்யூஸ் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது பேஸ் லெவல் வேரியண்ட்டுங்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புது கியா சிராஸோடைய பேஸ் லெவல் HTE வேரியன்ட். இதனுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8,39,000 ரூபாய் ப்ரைசிங். ஓகே, இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9,85,000 ரூபாய் அப்படின்னு வருதுங்க. அது வந்து வித்தவுட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, வித்தவுட் ஆக்சசரிஸ். பட் வண்டி நீங்கள் எடுக்கும்போது இந்த ஆக்சசரிஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த புது பேஸ் மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பழைய HTKவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது, ஏதாவது ஃபீச்சர்ஸ் கட் ஆகியிருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க நம்ம புது கியா சிராஸோடைய ரேஞ்சில் பேஸ் மாடலில் என்ன ஃபீச்சர்ஸ் வருதுங்கிறத பார்த்துடலாம். இது வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட்டட் கியா சிராஸ் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அவசியம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. காரணம் இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆல்ரைட், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது அப்டேட்டட் கியா சிராஸோடைய பேஸ் லெவல் HTE வேரியன்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னை விட குறைஞ்சிருக்கு. சரியாக சொல்ல போனால் ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வந்து குறைஞ்சிருக்குங்க. இப்போ ஆன் ரோட் ப்ரைஸே 9.85 lakhs அப்படிங்கிற ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது வித்தவுட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் ஆக்சசரிஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இந்த கியா சிராஸை பொறுத்தவரை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இனிமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதில் உங்களுக்கு நான் டர்போ என்ஜின் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு பெட்ரோல்னாலுமே டர்போ பெட்ரோல் தான், டீசல் ஆப்வியஸ்லி டர்போ டீசல் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்பெக்கை நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது பெட்ரோல் மட்டுமே, டீசல் ஆப்ஷன் கிடையாது. அதனால நம்ம ஏற்கனவே ஹியூண்டை அண்ட் கியா கார்ஸில் டர்போ GDI, TGDI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ GDI என்ஜின் இந்த கியா சிராஸை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. 1 லிட்டர் என்ஜினாக இருந்தாலும் 3 சிலிண்டராக இருந்தாலும் இது வந்து பவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது 120 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 172 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே தான் கிடைக்குது பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ரைட், இதில் நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா 7 ஸ்பீட் டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக்லாம் கிடைக்கும். பட் பேஸ் வேரியண்ட்டில் மேனுவல் மட்டும்தான் கிடைக்குது. இது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த மேனுவல் கியர் பாக்ஸுக்கு நீங்கள் லோக்கல், அதாவது மைலேஜ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா சிட்டி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ஒரு 12-11 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 16-17 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் மைலேஜ் ஃபேக்டான விஷயங்கள். இப்போ அடுத்தது வாங்க லுக்ஸை பொறுத்தவரை பார்த்துலாம். ஸோ கியா சிராஸை பொறுத்தவரை ஏன் இந்த சின்ன ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைனராக ஒரு அப்கிரேட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியா சிராஸ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பெரிய அளவில் ஒரு கிராண்ட் சக்ஸஸான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை. வண்டியோடைய லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பேஸ் ஓரியன்டான லுக்ஸ். வண்டி ஃபுல்லி பாக்ஸ் ஷேப்பில் ஸ்கொயரியான ஒரு பாக்ஸியான லுக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஊர் மக்களுக்கு பெருசாக எடுபடலை அப்படின்னு சொல்லலாம். காரணம், இதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய கியா சானட் சூப்பராக விற்குது. ஆனால் சிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிருச்சு. காரணம், எல்லாருக்கும் இந்த லுக் வந்து செட் ஆகலை, கொஞ்சம் புதுமையாக இருக்குது. மேலும் நம்ம மக்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு SUV லுக்கு தான் வந்து பிடிக்குது இந்த பாக்ஸி ஷேப்பை தவிர. அப்படின்னு பார்க்கும்போது தான் இதில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. சின்னதாக ஒரு அப்கிரேட் விடுவோமே அண்ட் சின்ன ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி
நம்ம வந்து விலையை குறைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்டேட் விட்டுருக்காங்க கியா மோட்டார்ஸ் இந்தியா. ரைட், இப்போது இது HTE வேரியண்ட். இதில் என்ன குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்ன டிசைன் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் டிசைன் ஏதோ புதுசாக ஆட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு நானும் யோசித்தேன். ஆமாங்க, ஃப்ரண்ட் ஃபேஸ் டிசைன், பம்பர் டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பழைய டிசைன் லுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் புதுசு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரோட டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, புதுசான டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் புதுசாக LED ஃபாக் லேம்ப்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி கலர் டிசைன் எலிமெண்ட்ஸ், இந்த டி ஷேப் வருது பார்த்தீங்களா, இந்த டி ஷேப் பழைய மாடலில் இல்லை, அது புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே இது என்ன LED அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன், இது பார்க்கிங் லேம்ப்னு நினச்சேன். ஆனால் இல்லை, LED ஃபாக் லேம்ப்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. இது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் இல்லை, பட் நந்தலெஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு புதுசாக ஒரு புதுமையான ஒரு டச் கொடுக்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி ஃப்ரண்ட் கிரில் எப்பவும் போல் உங்களுக்கு கீழே தான் கிடைக்குது. ஏர் டேமை தான் ஃபுல்லாக கிரில்லாக கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு கிரில் அந்த மாதிரி எந்த ஃபினிஷும் கிடையாது. சின்னதாக அந்த இடத்துல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கியா லோகோவுக்கு கீழே. ஓகே, அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் ஆஸ் யூஷுவல் பேஸ் மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கிறது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கிடைக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு ஹை பீம்ஸ் அண்ட் பார்க்கிங் லேம்ப்ஸ் அதுவுமே ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஃபுல்லி ஹாலோஜனாக தான் வருது. ஃபாக் லேம்ப் மட்டும் வித்தியாசமாக LEDயில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான டச் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், பழைய HTKங்கிறது பேஸ் வேரியண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அதில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த HTEயில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை, அதை கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கட் பண்ண மாதிரி தெரியல எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை அட்லீஸ்ட். ஏன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கியா சிராஸ் பல பேர் வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தோணியிருக்கும். ஆனால் ஆக்சுவல் ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் இது இன்னும் கூட sub 4 மீட்டர் கேட்டகரி தான். கியா சானட்டுக்கும் சிராஸ்க்கும் லென்த்தில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா அது இந்த வண்டியோடைய இந்த பாக்ஸி ஷேப்போடைய காரணத்தினால தான் இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் பெரிய வண்டி மாதிரி தெரியுது பெரும்பாலும். ஓகே, ரைட். ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். இதில் யூனிக்கான டச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ், அது சொல்லலாம். ஓகே, ஆனால் ஆஸ் யூஷுவல் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாபா முதிரை தான். ஓகே, பாபா முதிரை பிடிச்சி தான் நீங்கள் திறக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கிடையாது பேஸ் மாடல்ஸில். அது வந்து ஃபுல்லி ஹாலோஜன் ஃபெண்டர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறது சின்ன சைஸ் 15 inches ஸ்டீல் வீல்ஸ் தான் வித் வீல் கவர்ஸ். வீல் கவர் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு ஸ்கொயரிஷான டிசைனை தான் கொடுத்துருக்காங்க வீல் கவர்ஸோடைய டிசைன். அதை டியூல்டானாக கொடுத்துருந்தா கூட பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஸ்டில் ஓகே. ரைட், இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைஸ் என்ன சைஸ் இது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 195/65 R15 டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது டர்போ பெட்ரோலுங்கிறதுனால 195 அகலம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் சைஸ் ஒரு 16 inch கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. சைடில் இன்னும் கூட கட் பண்ணாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேயும் இந்த பாடி கலர் ஆக்சன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கிளாடிங்கில். அது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச்சஸ் கிளாடிங்லாம் இருக்குது. அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல அவங்க. நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா கியா சிராஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். ஆனால் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் RR பேக்ஸும் ஸ்டாண்டர்ட் தான். இது என்னதான் பாக்ஸியான ஒரு வண்டியாக இருந்தாலும், பேஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரியலில் ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கிடைக்குது. ஆனால் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த பேஸ் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை கிடைக்காது உங்களுக்கு. HTE ஆப்ஷன், அதாவது இந்த வேரியண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கொடுத்துட்றாங்க, சின்ன சைஸ் சன்ரூஃப். அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, காரணம் இதனுடைய லுக்கே தனி. ஓகே, ஸோ இது ஒரு ரியர் ஆங்கிள் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரைட், இங்கேயும் வந்து ஃப்ரண்ட் பம்பர்ஸில் பார்த்தது போலவே அந்த டி ஷேப்டு பாடி கலர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பர் டிசைன் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஆஸ் யூஷுவல் ரிவர்ஸ் லேம்புங்கிறது கீழே பம்பருக்கு அடியில் வருது. அண்ட் டெயில் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வரக்கூடியது தான் ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் டெயில் லேம்ப்ஸ் பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை. இது பார்க்குறதுக்கு LED மாதிரி இருந்தாலும் ஹாலோஜன் தான். உள்ளுக்குள்ளே லைட் இருக்குது, வெளியே இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் தான் பார்க்குறதுக்கு LED மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், பிரேக் லேம்ப்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஆஸ் யூஷுவல் LED தான், அது பின்னாடி மேலே வருதுங்க ரூஃபில். ஆனால் இதில் இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் டிசைன் தான், தனியாக ஸ்பாய்லர் எதுவும் இல்லை. ஸோ க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் ஒரு பாக்ஸி ஷேப்பு, பாக்ஸி டிசைன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஃபீச்சர்ஸ் ரீதியாக என்ன கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் கட் பண்ணாங்க இல்லையா, ரியரில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, டோன்ட் வரி. ரியர் பம்பரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை கட் பண்ணிட்டாங்க. பழைய HTK பேஸ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருந்துச்சு, ஆனால் இப்போது இந்த மாடலில் அது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ரீதியாக எக்ஸ்டீரியரில் கட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அண்ட் டிசைன் மாற்றங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க.
இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த புது அப்டேட்டட் கியா செரோஸ் HTE பேஸ் மாடலோடைய இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஓகே, ஸோ கீ பொறுத்தவரை இது லேட்டஸ்ட்டான மாடர்ன் கியாவுடைய கீ தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ளிப் கீயாக கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலுங்கிறதுனால இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இல்லையே தவிர 2 கீஸுமே ரிமோட் ஃப்ளிப் கீஸாக கொடுக்குறாங்க. ரிமோட் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அண்ட் பூட் ஆக்சஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆல் 4 பவர் விண்டோஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. 4 விண்டோவும் நல்ல குவாலிட்டியான சுவிச்சஸ் தான். எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸும் கிடைக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங்கான ஆப்ஷன் இந்த பேஸ் வேரியண்ட்டில் இல்லை. ஓகே, மற்றபடி எல்லாமே ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் தான். அதே மாதிரி டியூவல் டோன் இன்டீரியர் பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லாயிருக்கு. எங்கேயுமே சாஃப்ட் டச் இல்லை. ஆனால் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் இது வேறு டெக்ஸ்சர், இது வேறு டெக்ஸ்சர். உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியுதா? 2 வெவ்வேறு டெக்ஸ்சர் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். வித்தியாசமான டிசைன் எலிமெண்ட்ஸ், ஒரு பிளாக் தீம்டான ஒரு இன்டீரியர் இருந்தாலுமே இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பேஸ் வேரியண்ட்டில் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், டேஷ்போர்டோடைய ஓவரால் லேஅவுட்டில் பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனால் ஃபீச்சர்ஸில் தான் மாற்றிருக்காங்க. சீட்ஸோடைய டிசைன்லையுமே பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. ஓகே, பழைய பேஸ் மாடல் HTKலையும் நம்ம பார்த்தோம். ப்ரௌன் அண்ட் கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கீழ் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரௌன் இருக்குது பாருங்கள், ஃபேப்ரிக் அப்போல்சரி. அப்படியே மேலே வர கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்துடுது. சீட்ஸோடைய கம்ஃபர்ட்லேயோ ஷேப்லேயோ சைஸ்லேயோ எந்த மாற்றமும் இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை. ஓகே, இங்கே சென்டரில் ஒரு ஆரஞ்சு டச் ஒன்று வருது. ஓகே, ரைட். டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேட்லி இந்த பேஸ் வேரியண்ட்டில் இல்லை. உங்களுக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்ட், ஸ்லைட் அட்ஜஸ்ட் மட்டும்தான் கிடைக்குது. இது இப்போல்லாம் நார்மலாகவே சின்ன கார்ஸ்க்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பேஸ் வேரியண்ட்டில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டு கோட்டை விட்றாங்கன்னு புரியல. பட் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. சரியா? ஓகே, ஸோ இப்போ வாங்க உள்ளே ஏறுவோமா? ஓகே, ரைட். ஸோ உள்ளே வந்தாச்சு. டேஷ்போர்ட் வியூ இதோ நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்டோடைய லேஅவுட்லேயோ டிசைன்லேயோ இன்னி வரைக்கும் எந்த மாற்றமுமே இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டீரிங்கோடைய ஷேப்பு, சைஸு, ஓவரால் டேஷ்போர்டோடைய லுக், மெட்டீரியல்ஸ் எதுலேயுமே எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஆனால் எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸில் தான் மாற்றங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா அது சேமாக தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக ஸ்டீரிங்கில் கிடச்சிருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இது கனெக்டட் டியூவல் HD பேனராமிக் இதாக கொடுக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்தே இந்த லே அவுட் கொடுக்குற ஒரே வண்டி இந்த கியா செராஸ் தான் இந்த காம்பேக்ட் SUV கேட்டகரியில். அதுவும் இந்த ப்ரைஸில் இந்த ஒரு வண்டி தாங்க இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் தருது. ஓகே, ரைட். இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய டிஸ்பிளேஸ், டியூவல் HD டிஸ்பிளேஸ். ஓகே, ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தரக்கூடிய ஒன் அமங் த வெரி ரேர் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலேயே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்னாலுமே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்குது, செட்டிங்ஸு, குவைட் மோடு, சில விஷயங்கள் தான் இருக்குது. இப்போது ரிவர்ஸ் கேமரா சேட்லி வரதில்லை. ஆனால் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஓகே, ஓ ரைட், இந்த விண்ட்ஷீல்டுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தண்ணிக்கு அது எப்படி கூலிங் வேணுமா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ரிவர்ஸ் கேமரா சேட்லி இல்லை. ஓகே, இதை ரிவர்ஸ் போடுறேன். ரிவர்ஸ்க்கு காலர் தூக்கி ரிவர்ஸ் போட்டால் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் டிஸ்பிளே காட்டுது, சென்சருக்கான மானிட்டர். ஆனால் இதில் ரிவர்ஸ் கேமரா இப்போ கட் பண்ணிட்டாங்க. என்னத்தை சொல்கிறதுங்க, நல்லா கொடுத்துட்டு ஒரு ஃபீச்சரை இப்போ ஏன் கட் பண்ணாங்கன்னு எனக்கு ஆக்சுவலி புரியல. விலை குறைக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க, புரியுது. பட் ஸ்டில் ஏன்? சரி, பரவாயில்ல. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இது டச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, அதுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வால்யூம் கண்ட்ரோல் கூட இந்த ஸ்க்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியோட கிடைக்குது. ட்வீட்டர்ஸ் கிடையாது. ஸ்டில் ஆடியோ குவாலிட்டி பரவாயில்லையாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த MIDயோடைய டிஸ்பிளே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். என்னென்ன தேவையோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஷிப்பிங் மோட், கரண்ட் ட்ரிப் மீட்டர்ஸு, டிரைவர் அசிஸ்டன்ஸு, அவ்வளோதான். கிளஸ்டர் அப்படின்னு வரும்போது இதில் நீங்கள் இருக்கக்கூடிய கலர் தீமை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, கிளஸ்டர் தீம், கிராஃபிக் ஸ்டைல், ஸ்டைல் A, ஸ்டைல் B, ஸ்டைல் C, சொன்ன மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி பெருசாக எதுவும் மாற்ற முடியாது. ஓகே, மற்றபடி உங்களுக்கு வைப்பர் லைட்ஸ், டிஸ்பிளே, ஐசி ரோடு வார்னிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பெரிய அளவில் கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் சில செட்டிங்ஸ் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டருடைய அந்த பிளிங்கிங், டைமிங்கு, இன்டீரியர் லைட்ஸு,
டோர் ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். அதை தாண்டி ட்ரிப் மீட்டர்ஸ் தான் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் சேட்லி இந்த பேஸ் மாடலில் இல்லை. ஸோ சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. ஓகே ரைட். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லைங்க உங்களுக்கு. ஆஸ் யூஸ்வல் ஹெட்லாம்போடைய கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் இருக்குது. எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா ஃபாக் லேம்ப் பேஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சுவிட்ச் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் வைப்பர்ஸ் பொறுத்தவரை நார்மலான விஷயங்கள் தான். ரியர் வைப்பர் கிடையாது, தெரிஞ்ச விஷயம். ரைட். அண்ட் ஸ்டியரிங்குக்கு ரைட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன்லாம் எதுவும் இல்லை. இங்கே இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் அது வந்து மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லாயிருக்கு. ஏசி வென்ட்ஸ்லாம் நல்லா ஸ்லீக்காக இருந்தாலும் த்ரோ நல்லாயிருக்கு. அண்ட் வண்டி முழுக்க இந்த ஒரு கிளாஸி கிரே ஃபினிஷ் ஒன்று ஃப்ளோ ஆகுது. அதுக்கு மேலே இந்த ஒயிட்டுங்கிறது ப்ரொடெக்டிவ் டேப்பு, இது ஸ்டிக்கர். இது நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்து நீங்கள் பிச் போட்டுக்கலாம். இந்த மெட்டீரியல் இது ஒரு வித்தியாசமான மெட்டீரியல். ஒரு ஃப்ராக்சல் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லுக்கு. ஒரு வித்தியாசமான குவாலிட்டி அப்பீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி புதுசாக டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மேனுஃபேக்சரர்ஸ். அண்ட் ஏசியை பொறுத்தவரை மேனுவல் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது மேனுவல் ஏசி, ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை. திரும்ப நான் சொல்லிக்கிறேன். டெம்பரேச்சர் இப்படி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாட் டு கோல்டு அவ்வளோதான். டெம்பரேச்சர்லாம் நீங்கள் செட் பண்ண முடியாது. ஃபேன் ஸ்பீட் இதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோட்ஸுக்கு மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் சார்ஜிங் ரீதியாகன்னு பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, அதில் காம்ப்ரமைஸே இல்லை. உங்களுக்கு சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சி டைப் இருக்குது. இது நீங்கள் கனெக்டிவிட்டி கூட பயன்படுத்திக்கலாம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்கிறது. நைஸ். இது வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான பட்டன். இது ஆக்சுவலி முன்ன ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோடையும் கனெக்டடாக இருந்தது. ஆனால் இப்போ ஒன்லி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது டம்மி பட்டன். இந்தியா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. நைஸ். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் பேஸ் மாடலுக்கு வருது. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். அண்ட் சென்ட்ரல் கன்சோலில் உங்களுக்கு ஃபோன் பார்க்கிங்க்கு ஸ்லாட்டோட சேர்த்து 2 சின்ன கப் ஹோல்டர்ஸ் வருது. இந்த மாதிரி குட்டி பாட்டிலும் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஹேண்ட் பிரேக் லீவர், ஆம்ரெஸ்ட் நல்லா சாஃப்டான பேடிங்கோட வருது. ஸ்லைடிங் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் உள்ள நல்ல பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. குவைட் நைஸ். க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு டீசெண்டான சைஸ். பெரிய அளவில் ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கூலிங் வசதி இல்லை. டோர் பாக்கெட்ஸில் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து பெரிய கெப்பாசிட்டியே இருக்குது. அம்ப்ரெல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இங்கே ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், இங்கேயும் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். 2 பாட்டில்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. குவைட் நைஸ். ஓகே. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM வந்துடுது. ஓகே. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்கா? நஹி ஹை. ஓகே. ஸோ கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரரை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கன்சோல் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இதில் உங்களுக்கு எல்இடி லைட்டிங் நினைக்கிறேன். இல்லை, மஞ்சள் பல்பு எனக்கு மறந்துருச்சுங்க. ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ எல்இடி இல்லை, ஃபுல்லி மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ரியர்லேயும் இருக்கா? ரியர்லேயும் இருக்கே, பரவாயில்ல. ரியர்லேயும் ஒரு தனி மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் அது ஓகே. சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. யார் கேட்டாங்கன்னு தெரில, பட் சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு மிரர் இங்கே மாட்டியிருக்கலாம். ஸ்டில் ஓகே தாங்க. ரைட். இதுதான் இங்கே புது HTE வேரியண்ட்டை பொறுத்தவரை இன்டீரியரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா பேக்கேஜே முடிஞ்சிருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓகே, அது விலை காரணத்தினால கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. கியா சிரோஸ் ஒரு sub 4 மீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUV கேட்டகரியில் வருது. இன்ஃபேக்ட் கியா சானட்டும் இதுவும் வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஆனாலுமே கியா சானட்டில் பேக் சீட் ஸ்பேஸே இல்லை. ஓகே, உண்மையான ஃபேக்ட் இதுதான். ஆனால் கியா சிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்களேன். டிரைவர் சீட் இத்தனைக்கும் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 5'11" இருப்பேன். ஓகே, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இருப்பேன். அப்படி இருந்துமே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது எனக்கு பேக் சீட்டில். நல்ல ஸ்பேஸு, நல்ல ஹெட்ரூம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பாக்ஸி ஷேப். வண்டி வெளியே பார்க்குறதுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த கியா சிரோஸ் பொறுத்தவரை அப்படின்னு சொல்ல முடியும். மெயினாக ஸ்பேஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த வண்டியோடைய பேக் சீட், இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். லுக்கை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஸ்பேஸ் உங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே செட் ஆகும்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதில் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டாண்டர்டான பல ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியர் ஏசி வென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பேஸ் மாடல்லேருந்து 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே 2 பேருக்கு ஏற்ற மாதிரி 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸுமே இங்கே பேக் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனி ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட் கொண்டு வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த பேக் சீட் பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை சீட்டுக்கு பின்னாடி. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பெரிய விண்டோஸ் இருக்குது. ஓ வாவ். பேஸ் மாடல்னாலுமே உங்களுக்கு இந்த ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸும் கிடைக்குது. எவ்வளோ பெரிய விண்டோவாக இருந்தாலும் அந்த விண்டோவை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுது.
இந்த ஃபீச்சர்ஸ் வேறு எந்த கார்லையுமே பேஸ் மாடலில் அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் நம்மளால் பார்க்க முடியாது. டாப் மாடல்லையும் சில வண்டிகளில் கொடுக்குறதில்ல, அதுவும் உண்மையான விஷயம் தான். பேஸ் மாடலில் இவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். கேபினோடைய அகலம் அவ்வளவு சிறப்பாக இல்லை, பட் வண்டி வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சென்டரில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது, பெரிய ஹம்ப்னு இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டிங்கன்னா செட் ஆயிரும் அப்படின்னு வைங்களேன். ஓகே, ஆனால் இல்லாத விஷயம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து குட்டியாக இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் சேஃப்டியில் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். சென்டர் பேசஞ்சருக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் சென்டர் பேசஞ்சர் முதற்கொண்டு எல்லாருக்குமே ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ஓகே. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் பெருசாகவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். ரியர்லேயுமே உங்களுக்கு தனியாக மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று சென்ட்ரலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க தான் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் ஆன் பண்ணாலே ஓவரால் எல்லாருக்குமே நல்ல லைட்டிங் கிடைக்குங்கிறது ஒரு உறுதியான விஷயம். கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது வித் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா. ஃபைனலாக இந்த கியா சிராஸ் பேஸ் மாடலோடைய பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பாக்ஸியான வண்டி, அதனாலே லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஈஸிலி ஒரு 400 லிட்டர் கிட்ட உங்களுக்கு வரும். ரூஃப் வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னங்க ஒரு 460-500 லிட்டர் கிட்டே வருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்ஸியான ஒரு ஏரியா உங்களுக்கு வந்து கிடைக்குது. லிட்ரலி ஒரு வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம், ஒரு மினி வாஷிங் மிஷின், மினி ஃப்ரிட்ஜெலாம் இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது, நல்லா தாராளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இங்கே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது தான் பேஸ் மாடலில் ஃபீச்சர்ஸே கிடையாது. இங்கே பார்சல் ட்ரே, ஷெல்ஃப் இல்லை, அண்ட் அதே மாதிரி பூட் லேம்பும் இல்லை. மேலும் வந்து உங்களுக்கு ரியர் சீட்டை பொறுத்தவரை 60-40 ஸ்ப்ளிட்டுமே கிடையாது. ஸோ அடிஷனலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேக் சீட்டை ஒட்டு மொத்தமாக இப்படி மடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி மடக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு வேன் அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா. அண்ட் இங்கே பூட் ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்டெப்னி வந்து ஒரு 15 இன்ச்சு ஃபுல் சைஸ் வீலு தான். எங்கே சைஸ் எங்கே சைஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 195/65 R15, அதுதான் வந்து ஸ்டெப்னியோட சைஸ். ஸோ பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இந்த ஸ்டெப்னியை நீங்கள் ஃபுல் டைமாக கூட பயன்படுத்திக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வண்டியோடைய கேபின் விஷயங்கள் எல்லாமே. இப்போ வாங்க இந்த கியா சிராஸ் அப்டேட்டட் பேஸ் மாடலோடைய விலை, வேல்யூ, இது யாருக்கு செட் ஆகும் அதை பேசிடுவோமா. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் ரீஃப்ரெஷ்ட் கியா சிராஸோடைய புது பேஸ் மாடல் HTE. முன்ன பழைய இருந்த HTKவோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில பல ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபீச்சர்னு சொல்ல போனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கட் பண்ணிட்டாங்க, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக கட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. முன்னே இருந்து அதே ஃபங்க்ஷனாலிட்டி, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உட்பட நல்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அண்ட் ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டி நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை எனக்கு பர்சனலி இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இந்த வண்டியோடைய ஓவரால் ஸ்பேஸ். 5 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், 4 பேராக இருந்தீங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். ஸ்பேஸில் எந்த பஞ்சமும் இல்லை. மெயினாக உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை கிடைக்கிறது டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் தான், அதுவும் பேஸ் மாடலுங்கிறதுனால டர்போ பெட்ரோல் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ பவர் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய குறை இருக்க போகிறதில்ல. நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். தாராளமாக அலாய் வீல்ஸ் போட்டுக்கலாம், ரூஃப் ரெயில்ஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது வேல்யூ ஃபார் மணிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதை தொடர்ந்து நம்ம மேலும் அடுத்த வேரியன்ட்ஸ், அதாவது இதுக்கு அடுத்தது HTE ஆப்ஷன், HTK எக்ஸிக்யூட்டிவ், அந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸும் உங்களுக்கு டீடைல் ரிவ்யூஸ் நான் கொண்டு வர தான் போகிறேன், அவசியம் பாருங்கள். ரைட், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.